கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமின் குடும்பத்தை பார்த்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக 2-3 குடும்பங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குடும்பம் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஈசாக்கின் குடும்பத்தில் இருந்த நபர்கள் யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், ஈசாக்கு அவனுடைய மனைவியாகிய ரெபேக்காலை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருந்த 2 குழந்தைகள் ஏசா, யாக்கோபு. இவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு காரியங்களை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்கு ஒருவேளை அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அநேக ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது இருக்கும்போது பிறந்த அருமையான ஒரு குழந்தை தான் யார்? ஈசாக்கு. ஈசாக்கு என்றாலே லாஃப்டர், இல்லைன்னா புன்னகை என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஈசாக்கு அவனுடைய குணங்கள், நற்குணங்கள் எப்படி இருந்தது என்று பார்க்க போகிறோம். நம்ம முதலாவது போன வாரம் பார்த்தது போல் ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படிதல் முதலாவது அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. தன் தகப்பன் தன்னை அந்த மோரிபா மலையில் பலியிட கொண்டு செல்லும் போதும் தன்னை தான் பலியிட கொண்டு போகிறார் என்று அவனுக்கு தெரியாது. அவன் நினைத்து அவங்க அப்பா கூட்டு போகிறாரு, கூட போகிறான். தாய்க்கு கூட அவர்கள் 2 பேருமே சொல்லவில்லை. போயிட்டுருக்கும்போது திடீர்னு அவனுக்குள்ளே ஒரு கேள்வி, பலி செலுத்தணுன்னா ஆடு வேணலாம், ஆட்டை காணுமே என்று சொல்லி தகப்பன் இடத்துல கேட்குறாரு. வாலிப பிள்ளையாக இருக்கிறாரு. ஆனாலும் தகப்பன் சொல்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்கிறார். ஆனால் அப்போ கூட சற்றம் அவர் சிந்திக்கவே இல்லை. ஏன்னா தகப்பன் மேலே நம்பிக்கை, தகப்பன் நம்ம அப்படியெல்லாம் பலியிட்டு விட மாட்டார் என்று சொல்லி அப்படியே கடந்து செல்கிறார். ஆனால் அங்கே போய் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டிட்டு ஈசாக்க கயிறுனால் கட்டி பலிபீடத்தில் கடத்துகிறார். யோசித்து பாருங்கள். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, 2 பேர் மேலே நம்பிக்கை. தன் அன்பின் தகப்பன் தன்னை ஒரு நாளும் கொன்றுபட மாட்டார். இன்னொன்று, என் மூலமாக தான் சந்ததி விளங்கணுன்ட்டு என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. இப்படி ஆண்டவர் மேலே அவனுக்கு முழு நம்பிக்கை. ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சொன்னதுக்காண்டி கத்தியை ஓங்கி வெட்ட போகும்போது தான் ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தினார். இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய வாலிப வயதில் இருக்கிற அந்த ஈசாக்கு, அந்த வாலிப வயதிலும் ஒரு கீழ்ப்படிதலோடு அவர் நடந்து கொண்டார். இன்றைக்கு இருக்கிற வாலிப உலகத்தை யோசித்து பார்ப்போம். உங்கள் குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்களா? எதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை தான் செய்கிற எத்தனை பிள்ளைகளை பார்க்குறோம். எத்தனை பிள்ளைகள் மொபைல் ஃபோனை வைத்துக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதும், தேவையில்லாத நபர்களோடு பேசுவதும், தேவையில்லாத சம்பாஷணையில் ஈடுபடுவதும் இன்றைக்கி எத்தனை குடும்பத்திற்கு வேதனையையும் குடும்பத்திற்கு அவமானத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும், அதுவும் வாலிப பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி உலகம் போய்கொண்டிருக்கிற காலத்தில் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் மேலே அதிக கவனம் செலுத்தி வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அதுக்காக இந்த குடும்பங்களை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். ஈசாக்கை பார்க்கிறோம், ஒரு கீழ்ப்படுது. 2வது பார்க்குறோம், அந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 63ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஈசாக்குக்கு பெண் பார்க்க வந்து ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார். எங்கே சொல்லிக்கிறது, இந்த கானானிய ஸ்திரீயில் யார் என் பையனுக்கு நீ என்ன செஞ்சிடக்கூடாது, பெண் எடுத்து விடக்கூடாது, என் சொந்த இடத்துக்கு போயின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? ரெபேக்காளுடைய அண்ணன் இருக்கிற லாபான் இருக்கிற இடத்துக்கு அவனை அனுப்பி விடுகிறார். பாருங்கள், கானானிய ஸ்திரீ, ஒருவேளை அவர் ஜாதியை நாம் பார்க்கல, கானானிய ஸ்திரீகள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். அங்கே பெண்ணை எடுத்தால் பிதாவாகிய தேவனுடைய விட்டு, யெகோவா தேவனை விட்டு என் மகனை அவர்கள் விலக செய்து விடுவார்கள் என்று சொல்லி தான் தன் சொந்த இனத்துக்கு அவரை அனுப்புகிறார். ஆனால் ஈசாக்குக்கு தெரியும், தனக்கு தான் பெண் பார்க்க போயிருக்கிறார் எலியேசர் என்று சொல்லி. ஆனால் எலியேசர்ட்ட ஏதாவது சொல்லிவிட்டாரா?
போய் அந்த பொண்ணு நல்லா அழகான பொண்ணாக பார்த்துட்டு வாங்க, எனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துங்க, யாரையாவது ஏப்பச்சாப்பையை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, இப்படி ஏதாவது சொன்னாரா? ஒரு காரியம் சொல்லி அனுப்பவில்லை. தகப்பன் சொல்லி அனுப்பியிருக்கிறார், நிச்சயம் எனக்கு என்ன செய்வார், அவர் நல்லா தான் செய்வார் என்று சொல்லி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த எலியேசர் போய் ரெபேக்காளை கூட்டிக் கொண்டு வருகிறார். கூட்டிக் கொண்டு வரும்போது, பெண்ணை கொண்டு வரும்போது ஈசாக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண போயிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. தியானிக்கிற ஒரு மனுஷன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை வாசிப்பது பெரிய காரியம் அல்ல, அந்த வேத வசனத்தை தியானிப்பது தான் நமக்குள்ள ஆழமான விசுவாசத்தை அது உருவாக்கி கொடுக்கும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் உணர்த்துகிற வசனத்தை வைத்து காலையிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அந்த வசனத்தையே நம்ம தியானிப்போம் என்று சொன்னால், ஒருவேளை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பான், மேய்ப்பன் ஆடுகளை எப்படி மேய்த்து கொண்டு போவான், அந்த கற்பனையில் நம்ம எத்தனை ஆடுகளை மேய்க்கிறவர்களை நம்ம பார்த்துருப்போம் அல்லவா? அப்படியே நினச்சி அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் நிச்சயம் அதுக்கு ஏற்றாப்புல ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். அதை வைத்து நம்ம தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் ஆழமாக அந்த வசனம் பதிவது மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசத்தை அந்த தியானம் தூண்டி எழுப்புகிறது. இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே அது நம்மை அழைத்து போகிறதா இருக்கிறது. அது மாதிரி தான் ஈசாக்கு அங்கே பாருங்கள், சாயங்கால வேளையில் ஒரு பர்டிகுலர் டைம் வைத்திருக்கிறாரு. அந்த டைமில் போய் ஆண்டவரை நினைச்சிடாரு, தியானிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது வரும்போது தான் யார் வரா? தனக்கு குறிக்கப்பட்ட பெண்ணாகிய ரெபேக்காள் வர்றதை பார்க்குறாரு. ரெபேக்காள் வந்த பிறகு அதில் அதே 24ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், அவளை தன் கூடாரத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அவளை நேசித்தான். தன் தாய் சாராளுக்கு கொண்டிருந்த துக்கத்தை நீங்கி தன் மனைவி ரெபேக்காள் மூலம் என்ன செஞ்சான்? ஆறுதலை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். நேசிக்கிற ஒரு கணவனாய் அவர் காணப்பட்டார். இன்றைக்கு எத்தனை கணவன்மார் மனைவியை நேசிக்கிற வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளை நினைச்சிங்க, மனைவியின் மேலே அன்பு செலுத்துங்கள், அவர்கள் மேலே கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 அட்வைஸ் தான். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், கணவன் மனைவியை நேசிக்கணும். அதான் வேதம் சொல்கிற கட்டளை. இங்கே பார்க்குறோம், ஆபிரகாம் தன் மனைவியை நேசித்தான் என்று சொல்லி தன் தாய் மேலே அவர் ஏன்னா செல்லமாக வளர்ந்துருப்பான், எத்தனை ஆண்டுகள் பிறப்பான். யோசித்து பாருங்கள், சில பேருக்கு சில ஆண்டுகள் கழித்து குழந்தை பெருக்கும்போது எவ்வளவு செல்லமாக அந்த பிள்ளையை வளர்ப்பாங்க. ஒரு தூசு திரும்பு கூட மேலே பட விட அனுமதிக்கவே மாட்டாங்க. அப்போ ஈசாக்கு எவ்வளவு செல்லமாக வளர்க்கப்பட்டிருப்பான். அதான் இஸ்மவேல் கேலி பண்ணுறதை பார்த்தோன்னே அந்த வீட்டை விட்டு துரத்தி விடுட்டு ஆபிரகாம்கிட்ட போய் சாராள் சொன்னார்கள் அல்லவா? அவ்வளவாய் தன் மகனை நேசித்தார்கள் அல்லவா? அந்த அன்பின் தாய் இறந்து போன அந்த துக்கம் அவனுடைய மனைவியாகிய ரெபேக்காள் மூலம் அவன் ஆறுதல் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ அளவுக்கு தன் மனைவி அவன் நேசித்த ஒரு கணவனாக என்ன செஞ்சான்? அவர் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரெபேக்காளுக்கு திருமணமாக ஈசாக்குக்கு 40 வயசில் திருமணம், 40 ஆண்டுகள் குழந்தை இல்லை. தன் மனைவியாகிய ரெபேக்காளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் அவன் வேண்டுதல் செய்கிறான், பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறான். வேதம் திட்டமாய் சொல்கிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் அவர் கொடுக்கிற ஈவு. கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்காவிட்டால் வேறு எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை டாக்டர்ஸ் கொடுக்கலாம், டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எத்தனை ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனாலும் கர்ப்பத்தின் கனி அவரால் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரிடத்துல வந்து மட்டும்தான் வர முடியும். கர்ப்பத்தின் கனி அவர்களாட்டு வருகிற ஒரு பலன். ட்ரீட்மெண்ட் எடுப்பது தப்பில்லை, ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களவா? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளே, யாருக்காவது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று இருப்பீர்கள் என்று சொன்னால், ஐயோ இத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எவ்வளவு பணம் செலவழித்துட்டேன்,
எனக்கு குழந்தை இல்லையே என்று தவித்து கொண்டு இருப்பீர்களோ உங்களை தாங்க இந்த வசனம் வருகிறது. கவலைப்படாதீங்க. எந்த மருந்து மாத்திரையும் அல்ல. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தால் வெளியே குழந்தை கிடைக்க போகிறதல்ல. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கல்ல, கர்ப்பத்தின் கனி நீங்கள் கொடுக்குற ஒரு சுதந்திரம் அல்லவா, நீங்கள் கொடுக்குற ஈவு அல்லவா, நீங்கள் கொடுக்காட்டா எனக்கு எப்படி கிடைக்கும், கொடுங்க என்று சொல்லி அவர் சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயம் கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல. ஒரு வேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கொண்டிருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு குழந்தை பேர் உண்டாகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. ரெபேக்காவை பாருங்கள். ரெபேக்காக அவருடைய கணவர் வேண்டுதல் செய்கிறார். தன் மனைக்கு ஒரு குழந்தை வேண்டுமே என்று சொல்லி ஈசாக்கு ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறத பார்க்குறோம். அப்போ எவ்வளவாய் தன் மனைவியை நேசித்த ஒரு கணவன். இன்றைக்கி பாருங்கள், திருமணமாகி 1-2 ஆண்டு குழந்தை இல்லாட்டினா மாமியார் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, என்ன இவ வயிற்றுல ஒன்றுமே இல்லையா, இவளை கட்டினதுக்கு இன்னொரு பிள்ளையாக கட்டி. எத்தனை குடும்பத்தில் குழந்தை இல்லை என்று சொல்லி வேறு குழந்தை திருமணம் செய்து கொடுக்கிறவர்கள் உண்டு. தங்களுடைய வார்த்தையினாலே காயப்படுத்துகிற எத்தனை கணவன்மார், எத்தனை மாமியார்மார்கள் வார்த்தையினாலே காயப்படுத்தி இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா. தயவு செய்து நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உடைய மனைவியை நேசிங்க. வார்த்தையினாலே காயப்படுத்தாதீர்கள். அவர்களுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். ரெபேக்காளுக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தார். அது செய்தனால கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மனைவிக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த வேண்டுதலை அவர் கேட்டு பதிலளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை கணவன்மாகிய நீங்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனைவிக்கு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. அப்போ ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் இதை தான் பார்க்குறோம். கீழ்ப்படுதலாக இருந்தது. மனைவியை நேசித்தான். தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி போனது. 3வது நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய மனைவிக்காக விண்ணப்பம் செய்கிறவனாய் காணப்பட்டான். அந்த குடும்பத்தில் இன்னொரு நபர் தான் ரெபேக்காள். ரெபேக்காளை குறித்து நம்ம ரொம்ப அழகான ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபவதி அவள். ஆனால் அவளை குறித்து சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். எலியேசர் அவளை பெண் பார்க்க போயிருக்கும்போது அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. நான் போய் தண்ணி கேட்பேன். அப்போ எந்த பெண் தண்ணி எனக்கு மட்டுமல்ல உன் ஒட்டகத்துக்கும் தண்ணி வாக்குறேன்னு சொல்கிற பெண்ணு தான் என் எஜமானுடைய மகனுக்கு சரியான பெண்ணுன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் செய்து தான் போய் பார்க்க போகிறாரு. அதே மாதிரி ரெபேக்காள் பாருங்கள், உங்களுக்கும் எனக்கு தண்ணி தாரேன், உங்கள் ஒட்டகத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வார்ப்பேன். அத்தனை ஒட்டகத்திற்கும் அந்த படியில் ஏறி இறங்கி பாருங்கள், ஒட்டகம் தண்ணி குடிக்கணும்னா எவ்வளோ தண்ணி குடிக்கும். எல்லா ஒட்டகத்துக்கும் நிரப்பி கொடுத்தாள். அவனுக்கும் தண்ணி கொடுத்தாள். அதை பார்த்து தான் எலியேசர் ஆண்டவர் என் எஜமானுக்கு இந்த பிள்ளையை தான் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி பெண் கேட்க போகிறத பார்க்குறோம். அவ்வளோ அதுவும் இளம் வயசாக இருந்திருக்கும். இந்த காலத்தில் மாதிரி 20 வயசுக்கு பிறகு திருமணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. 13-14 வயசுலலாம் திருமணம் பண்ணியிருப்பார்கள். அந்த இளம் வயசில் பாருங்கள் எவ்வளோ உற்சாகத்தோடு. இன்றைக்குள்ள பிள்ளைகளை பாருங்கள், லீவு நாட்கள்லாம் 10 மணி வரைக்கும் தூங்குகிற பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 10 மணி வரை, 11 மணி வரை. சில வீட்டில் தான் நான் பார்த்துருக்கிறேன், காலையில் சாப்பாட்டுக்கு எழும்பி வர மாட்டாங்க. டைரெக்டாக அவங்க எழும்பி வர்றது மத்தியான சாப்பாட்டிற்கு. பெற்றோரும் அதெல்லாம் கண்டிப்பதே கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் ரெபேக்காளுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளோ ஒரு கடின உழைப்பாளியாய் அவள் இருந்திருக்கிறாள். அதுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 2வது நம்ம பார்க்குறோம், அவளுக்கு குழந்தை இல்லை என்பபோது அவருடைய கணவர் அவருக்காக வேண்டுதல் செய்கிறாள். அப்போ அவருடைய கர்ப்பத்தில் அந்த அதே 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்குள்ளே உருவானது ஒரு இரட்டை குழந்தைகள் உருவாகிறது, மோதிக்கொள்கிறது. அப்போ அவள் என்ன செய்கிறான், ஆண்டவரத்தில் இது எப்படியோ என்று விசாரிக்க போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்பா, எவ்வளோ அருமையான ஒரு காரியம். வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சந்தேகமாக இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையோ அடுத்த வீட்டுக்காரங்கிட்டையோ சொல்லுவதுக்கு அல்ல, ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். நீங்கள் தனிமையாக ஜெபத்தில் இது எப்படி ஆகுமோ, இது என்னவோ என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசாரிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை தெளிவுபடுத்துகிற தேவன். ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? தெளிவை கொடுப்பார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வயிற்றில் 2 ஜாதி உருவாகும் என்று சொல்லி, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி, யாக்கோபை குறித்தும் ஏசாவை குறித்தும் ஆண்டவர் அவளுக்கு என்ன செஞ்சார்? சொல்லி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், குடும்பத்தின் எந்த காரியங்களாக இருந்தாலும், தயவு செய்து மற்றவரிடத்தில் சொல்லுவதை தவிர்ப்போம். மற்றவர்கள் நம்ம இடத்துல கரிசனையாய் கேட்பது போல் கேட்பாங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் சற்று அப்புறம் போய் நம்முடைய குடும்பத்தை குறித்து தூற்றி கொண்டு பேசுவார்கள். பெண்கள் அதை அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். பெண்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்து சிந்தனை பண்ணுகிற அனுபவம் வேண்டும். மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளும் அப்படித்தான். தேவதூதன் வந்து நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், கர்த்தருடைய பலன் உன்மேல் நிழலிடும் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லும்போது இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி அவள் சிந்தனை பண்ணினாள். வேதம் சொல்கிறது, எல்லா காரியத்தையும் அவள் மனதில் வைத்து கொண்டாள். பெண்களுடைய அந்த லட்சணம் அதுவாக நாம் இருக்கணும். நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் தெய்வ சந்நிதி மட்டும்தான். அண்ணாவை பார்க்குறோம், குழந்தை இல்லை, பெரியநாள் கேலி பண்ணுகிறா, அழுது கொண்டே இருக்கிறாள் அண்ணாள். ஆனால் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தாள். தெய்வ சந்நிதத்தில் போய் தன் இருதயத்திலெல்லாம் ஊற்றி விட்டாள். ஒருவேளை அதுக்கு முன்பு வரைக்கும், அந்த பண்டிகைக்கு முந்தின ஆண்டு அத்தனை பண்டிகையிலும் அவள் புலம்பிக் கொண்டே தான் இருந்திருப்பாள், தனக்குள்ளே அழுது கொண்டு தான் இருந்திருப்பாள். ஆனால் அந்த வருடம் மட்டும் அவள் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் தேவ சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி அழுதபடியினாலே ஏலி அவளை பார்த்து சொல்கிறார், கர்த்தராகிய தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு அருள் செய்வாராக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம் அல்லவா? அப்படியே அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி. இப்போ உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மற்றவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க. மற்றவங்க வெளியே ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்கு நல்லா வேணும், இவளுக்கு இன்னும் வேணும் இந்த குடும்பத்துக்கு என்று சொல்லுவார்கள். எந்த காரியத்தையும் வெளியே போய் சொல்லாதீர்கள். ஆண்டவர் சமூகத்தில் எப்படி ரெபேக்காள் விசாரித்தாலோ, எப்படி அன்னாள் தேவ சமூகத்தில் தன் கண்ணீரை ஊற்றி விட்டாலோ, அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிவதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது நம்ம ஒரு காரியம் பார்க்குறோம். ஈசாக்கின் வாழ்க்கையிலும் ரெபேக்காளின் வாழ்க்கையிலும் அவங்க செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, பிள்ளைகளை வளர்ப்பதில் பட்சபாதம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த பட்சபாதம் குடும்பத்தில் இருக்கவே கூடாது. ஈசாக்குக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும், அவன் வேட்டைக்காரனாக இருந்தான். ரெபேக்காளுக்கு யாக்கோபை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் வீட்டிலேயே இருப்பான், அவங்க அம்மா கூடயே இருப்பான், குணசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ரெபேக்காளுக்கு யாக்கோபை பிடிக்கும், ஈசாக்குக்கு ஏசாவை. இதுதான் அவர் செய்த தவறு. ஏசாட்ட சொல்கிறார் ஒரு நாள் ஈசாக்கு, எனக்கு வயசாகிட்டு கண் பார்வை மங்கி போச்சுது, அதனால் நீ வேட்டையாடி வந்து சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தன் மூத்த மகன்கிட்ட தன் கணவன் சொன்னது அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்காள் சின்ன மகன் யாக்கோபட்ட சொல்கிறார், அவன் வெளியே போய் வேட்டையாடி கொண்டு வருவதுக்கு முந்தி நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டா, மந்தையிலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டா, நான் அப்பாவுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யணுமோ எனக்கு தெரியும், அது மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ கொண்டு போய் கொடுத்து என்ன செஞ்சிரு, அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கொள்ளுன்னு சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவன் சொல்கிறான், யாக்கோபு பயப்படுறான், அப்பா என்னை தடவி பார்த்தா கண்டுபிடிச்சிருவார்ல, ஏன்னா அவங்க அண்ணனுக்கு மேலெல்லாம் நல்ல ரோமம் நிறைய இருக்கும், அப்போ நான் எனக்கு சாபத்தை வச்சிருவாரேங்கிறான். அதுக்கும் ஒரு ஐடியா சொல்கிறா பாருங்கள், அந்த ஆட்டு மயிரை அவன் மேலே அப்படியே எல்லாம் போட்டு விடுறேன், அவர் தடவி பார்க்கும்போது என்ன செய்யும்,
அது ரோமம் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கண் பார்வை தெரியலை. பாருங்கள், வயதான காலத்தில் அநேக மனைவிமார் கணவனுக்கு இப்படி துரோகம் செய்து விடுகிறார்கள் அல்லவா? ஆண்டவர் சமூகத்தில் பார்ப்போமா? ஒரு நாள் பிள்ளைகள்கிட்ட பாரபட்சம் காண்பிக்கிறதா இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு நியதி, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு நியதி என்று சொல்லி அநேக குடும்பங்களில் அதை கூட செய்து கொண்டிருக்காங்க. ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு, பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ரிச் ஃபுட்டு கொடுக்காத எத்தனை குடும்பங்கள் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு நாள் பிள்ளைகள் மத்தியில் பாரபட்சம் காண்பித்து விடவே கூடாது. அது கடைசியில் யாரை பாதிக்கும் என்று சொன்னால் பிள்ளைகள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி. யாக்கோபு அப்படி தானே யோசேப்புக்கு பலவர்ண அங்கே செய்து கொடுத்தோடனே சகோதரர்கள்லாம் பயங்கரப்படுறாம தம்பி மேலே. இன்றைக்கு இதுதான் காரணமாக பொறாமைகள், பகை உணர்ச்சிகள். அப்படி தானே ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு பெரிய பகையே உண்டாகிவிட்டது. காரணம், ஒரு தாயின் பாரபட்சமான ஒரு காரியத்தை ரெபேக்காள் செய்தபடியினாலே. பெற்றோர் ஒரு பிள்ளையை நேசித்து ஒரு பிள்ளையை, அது ரெண்டு பேட்டையுமே தவறு. ஈசாக்கு ஏசாவை நேசித்தான், ரெபேக்காள் யாக்கோபை நேசித்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு குணத்து தாய்மார் நாம் யாரும் செய்து விடவே கூடாது. பிள்ளைகள் எல்லாரும், கத்தர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று தான். அது அழகாக இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம். சில பேர் வெள்ளையான பிள்ளைகளை நேசிப்பாங்க, கருப்பான பிள்ளையை நேசிக்க மாட்டாங்க. கருப்பான பிள்ளையை கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பாங்க சில பேர். இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யவே கூடாது. கத்தர் கிருபை, எத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. கத்தர் நமக்கு கிருபையாய் குழந்தைகளை கொடுத்துருக்கிறார் அல்லவா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். பாருங்கள், கடைசியில் பிள்ளைகளை பாருங்கள், ஏசாவும் யாக்கோபும் ஒரு எத்தனாவே மாறி போனான். அவன் ட்ரிக்கில் பயங்கரமானவன். ஏசா ஒரு நாள் வேட்டையாடி களைப்போடு வரும்போது இவன் அப்போ தான் கூழ் கொடுத்துக்க ஆச்சிட்ருக்கான். அவனுக்கு பசியில் அந்த கூழை எனக்கு தான் கேட்கும்போது, அண்ணனுக்கு கூழ் கொடுத்துருக்கலாம்ல. அப்போவும் ஒரு கண்டிஷன் போடுறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போட்டுரு. அந்த பசியின் மயக்கத்தில் ஏசா அதை பற்றி ஒன்றும் நினைக்கக்கூட இல்லை. சரி உனக்கு தாரேன்னு சொல்லிவிட்டு அந்த கூழை வாங்கி குடிச்சிட்டு போகிறான். அப்போவுமே தந்திரமாக ஏமாற்றினான். அப்புறம் தகப்பன்கிட்ட போய் ஏசாவை போல தனி அவன் தகப்பன் சத்தம், யாக்கோபின் சத்தம், கைகள் தடவி பார்க்குறாரு, மேலே ரோமமாக இருக்குது கைகள், ஏசாவின் கைகள், சத்தான யாக்கோபின் சத்தம். இவன் இல்லை நான் உங்கள் மகன்தான்னு சொல்லிட்டு போய் ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டான் அல்லவா? கூட பிறந்த அண்ணனை ஏமாற்றுகிறான், அப்பாவை ஏமாற்றுகிறான். காரணம், அந்த தாய் தகப்பனிடத்தில் இருந்த பட்சபாத எண்ணங்கள் தான் பிள்ளைகளுக்கு கூட ஒரு பெரிய பகையை உண்டாக்கி விட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு நம்ம காண்பிக்கவே கூடாது. ஒரு பிள்ளையை ரொம்ப உயர்த்தி ஒரு பிள்ளையை தாழ்த்தி இல்லை. தாய் தகப்பனுக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் வைத்து பாவிக்க வேண்டும். அப்படி நம்ம பாவிப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைகளாக நமக்கு மாறி போய் விடுவார்கள். ஆனால் அந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ இந்த 4 பேருடைய கேரக்டரை வைத்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஈசாக்கை வைத்து பார்க்கும்போது அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் காணப்பட்டான். அது மட்டுமல்ல, தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷன், மனைவியை நேசிக்கிற ஒரு மனுஷன். ரெபேக்காளை பார்த்தா, அதாவது மாமியார் இருந்த ஸ்தானத்தில் ஒரு மனைவியாய், மாமியாராய் அவள் காணப்பட்டாள். தன் கணவனுக்கு எப்படி ஒரு தாயின் அன்பு இருந்திருக்குமா அந்த அளவுக்கு அவள் அன்பு செலுத்தினாள் என்று பார்க்கிறாள். அதனால தான் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நான் எப்போ ரெபேக்காள் வந்தபோது கணவனுக்கு வேதனையை கொடுக்குற மனைவியாக இருந்து விடவே கூடாது. நம்ம கணவனுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், பண காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது மேலும் மேலும் அவரை கடனுக்கு உள்ளாக்குறவங்களாம் இருக்கக்கூடாது. நிறைய மனைவிமாருடைய காரியத்தினால்தான் கணவன் கடன்பட்டு போகிறதே. எல்லா விதத்திலும் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு மனைவியை படிக்கும் போதே ஹெல்ப்பராக தான் கொடுத்தாரு. உதவி செய்கிறவளாக தான் நம்ம இருக்கணும். நம்ம மூலம் அவங்களுக்கு என்ன வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, உதவி இல்லாட்டினாலும் உபத்திரம் இல்லாமல் இருக்கணும்னு. உபத்திரம் கொடுக்குறா இருக்கவே கூடாது. ஆனால் ரெபேக்காளுடைய வாழ்க்கை கடின உழைப்பாளி தான். கணவனை நல்லா நேசித்தவன் தான். ஆனால் ஒரே ஒரு கர்த்தரிடத்துல விசாரித்து கேட்கிறவன். அதே மாதிரி ஈசாக்கு மனைவிக்காக வேண்டுதல் செய்தவன். தவறான காரியம், பிள்ளைகள் எடுத்த பாரபட்சம் காண்பிட்டதுனால ஒரு பிள்ளையை நேசித்து ஒரு பிள்ளையை பக்கம் சாய்ந்து இருந்தபடினாலே
கடைசியில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பகை உண்டாக ஆரம்பித்தது. ஏசா சொல்கிறான், என் தகப்பனுக்காக துக்கம் கொண்டாடுற நாள் வரும், அப்போ இவனை கொன்றே போடுவேன்னு சொல்லி யாக்கோபை குறித்து சொல்கிறான். அந்த அளவுக்கு கொலை வெறிக்கு கொண்டு போனது யார்? ஒரு தாயினுடைய தகப்பனுடைய பட்சபாதம் காண்பித்த ஒரே ஒரு தன்மை. அப்படி இல்லாதபடி நம்முடைய பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாம் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பத்தை கொஞ்ச நேரம் நம்முடைய கண் முன் கொண்டாடுவோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் கண் முன் கொண்டாடுவோம். நாம் சிந்தித்தது போல ஈசாக்கு, ரெபேக்காள், ஏசா, யாக்கோபு, நம்முடைய குடும்பத்தின் நபர்கள் எப்படி காணப்படுகிறார்கள்? நாம் கேட்ட சத்தியத்துக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு சூழல் காணப்படுகிறதோ? இல்லாவிட்டால் நாம் கேட்ட சத்தியத்தின்படியே நடக்கிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் காணப்படுகிறதா? கீழ்ப்படிதலோடு மனைவியை நேசித்து தியானம் பண்ணி மனைவிக்காக வேண்டுதல் செய்து இப்படிப்பட்ட ஒரு கணவனாய், ரெபேக்காளை போல சோம்பேறியாய் இல்லாமல் கடின ஒரு உழைப்பாளியாய், கணவனுடைய காரியத்தை எல்லாவற்றிலும் துணை நிற்கிற ஒரு மனைவியாய் காணப்பட, அது மட்டுமல்ல வேதம் சொல்கிறது, தன் பிள்ளைகளுக்காக தேவ சன்னிதானத்தில் விசாரித்தால் இது எப்படி இருக்கும் என்று விசாரித்த ஒரு அருமையான மனைவியாய், எல்லா காரியத்திற்கும் என்ன பிரச்சனையாக இருக்கலாம், என்ன காரியமாக இருக்கலாம், மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் கர்த்தரிடத்தில் மட்டும் விசாரிக்கிற ஒரு அனுபவம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகள் உள்ளத்திலும் இருக்கட்டுமாப்பா. எதை கேட்டாலும் மற்றவங்ககிட்ட போய் அது இப்படி இது இப்படின்னு பேசாதபடி எல்லாவற்றையும் மரியாதை போல மனதில் வைத்து சிந்தனை பண்ணுகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. பிள்ளைகள் பெற்றோர் செய்த பாரபட்சமான காரியத்தினாலே பிள்ளைகள் பகையாளியாகி போனார்களே கர்த்தாவே, அப்படி எந்த குடும்பத்திலும் இல்லாதபடி பிள்ளைகள் எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தம்பி என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் நேசித்து ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்து கர்த்தாவே சொந்தமான இன்பமான கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்ப வாழ்க்கை ஒவ்வொருடைய குடும்பத்திலும் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய குடும்ப வாழ்க்கையப்பா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்திங்க ஆண்டவரே. எதில் அவர்கள் பற்றாக்குறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ என் தேவன் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ பயம் நிறைந்த ஒரு குடும்பமாய், தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்கிற ஒரு குடும்பமாய், தகப்பனே உம்மை மகிமைப்படுத்தி வாழ்கிற குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் வாழ கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. தேவையில்லாத குடிப்பழக்கங்களோ இன்னும்ப்பா தேவையில்லாத பணங்களை வாங்கி வாங்கி கஷ்டத்தை லோனை வாங்கி வாங்கி கடன்காரராய் வாங்கி போகிற பிரச்சனைகளோ இல்லாதபடி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.